சங்கரானந்த சுவாமிகள் எழுதிய ஒரு கதை தொகுப்பு. தலைப்பு கடவுளுக்குமா சுக்ரதசை. அடர்ந்த காடு, காட்டாற்றின் சலசலப்பும் பட்சிகளின் இனிய கீதமும் அந்த அதீதமான இயற்கை நிசப்தத்தை கலைக்கிறது. காற்றாற்று கரையில் ஓர் பாழடைந்த கோயில் எந்த புண்ணியமானால் எப்போது கட்டப்பட்டதோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடம் விட்டால் சுமார் 2000 வருடங்களாவது இருக்கலாம். ஆற்றின் போக்கின் மாறுதல் ஏற்பட்டு அந்த வட்டாரம் மூழ்கியிருக்க வேண்டும். அதிலுள்ள நாகரீகம் பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும். தற்பொழுது அடர்ந்த காடாகியுள்ளது என்பார்கள். அந்நிலையில் எப்படித்தான் அந்த சிறிய கர்ப்ப கிரகத்தில் எம்பெருமான் லிங்கஸ்வரூபமாக வீற்றிருக்கிறான். மழை வெயிலை காப்பது போல் காட்டுக் கொடிகள் இடிபாடு உள்ள மேற்கூரையை மூடியிருக்கிறது. புல் பூண்டு தாவர வர்க்கங்கள், புழு பூச்சி, ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன, நடப்பன என்ற சகல ஜீவராசிகளுக்கும் பதியான சர்வேஸ்வரன் தன்னை சூழ்ந்துள்ள அந்த ஜீவன்களின் சங்கமத்திலேயே லயித்திருப்பதுடன் உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்வது போல் கூரையை மூடிய காட்டுக் கொடிகள் அவ்வப்பொழுது லிங்கத்தின் பேரில் புஷ்பங்களையும் தழைகளையும் உதிர்ப்பதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறான். அடிக்கடி அவன் பாத ஸ்பரிசம் பட கொடிகள் காற்றில் அசைந்தாடி அவன் பாதத்தை தொட்டு வணங்கிச் செல்வது வழக்கமாயிற்று. தரையில் புல்லும் பூண்டும் கிளம்பி எம்பெருமானின் திருவடிகள் தரையில் பட்டால் சிவந்து விடுமோ என்ற நினைப்பில் மண்டி கிடந்தன. மூலையில் ஓர் தேன்கூடு, நூற்றுக்கணக்கான தேனீக்கள் அவ்வப்பொழுது பகவானை சுற்றி சுற்றி வந்து ரீங்காரம் செய்து நர்த்தனமாடின. அடிக்கடி தேன் சேகரித்த நிலையில் பகவானின் திருமுடியில் அமர்ந்து தங்களையும் அறியாமல் தேனபிஷேகத்தை செய்தன. புழு பூச்சி எறும்பு முதலிய சிறு சிறு ஜீவன்கள் பகவானின் பாதாதிகேசம் வரை ஊர்ந்து சென்று ஆனந்தப்பட்டன. பக்கலில் உள்ள கரையான் புற்றில் வசிக்கும் பாம்பு லிங்கத்தின் கழுத்தை சுற்றி வளைத்து ஆலிங்கனம் செய்து கொண்டு லிங்கத்திற்கு படமெடுத்து புடைப்பிடித்தும் ஊர்ந்தும் நெளிந்தும் தமது பூசையை செய்தது. காலை 9 மணி அளவில் இளம் சூரியனின் கிரணங்கள் பகவானின் பாதங்களை வருடிச் செல்லும். மந்த மாருதம் வீசி வாயுவும் தன் பங்கை செவ்வனே செய்து கொள்வான். முயல், அணில், ஓணான் போன்றவை பாம்பு அவ்விடத்தை விட்டு நீங்கிய பிறகு உள்ளே தாராளமாய் புகுந்து லிங்கத்தின் மேலும் ஆவுடையார் மேலும் குதித்து கும்மாளமிட்டு பகவானை தமக்கு தெரிந்த முறையில் ஆராதிக்கும். மருண்ட பார்வையுடன் உள்ளே நுழையும் மான்களை கண்டதும் அவை பக்கத்து சுற்றுப்புதரில் ஓடி ஒளிந்து கொள்ளும். மான்கள் பகவானை சுற்றி சுற்றி வந்து அங்கங்கு நீட்டிக்கொண்டிருக்கும் புற்களின் காட்டுக்கொடிகளின் நுனியை கடித்து அவற்றினால் பகவானுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க சமம் செய்து லிங்கத்தை முகர்ந்தும் நக்கியும் தம் பூஜையை செய்தன. சூரியன் உச்சிவானுக்கு வந்து விட்டான். இனி அந்த மான்கள் அங்கிருக்க முடியாது, வெளியில் துள்ளி குதித்து ஓடுகின்றன. காரணம், ஆற்றில் மதியம் 12 மணி அளவில் கூட்டமாக தண்ணீர் அருந்த காட்டு யானை கூட்டம் வருவது அவற்றிற்கு தெரியும். ஆண் பெண் குழந்தைகளுடன் அவை வரும் காட்சி ஒரு கம்பீரமான கண்ணிறைந்த காட்சி. பெரிய யானைகள் துதிக்கையில் தண்ணீரை முகர்ந்து பகவான் பேரில் வாரி கொட்டுவதை வேடிக்கை பார்க்கும் அவற்றின் சிறு கன்றுகள். மிகச்சிறிய யானை குட்டிகள் குடுகுடுவென்று சுவாமியின் பக்கத்தில் முண்டி அடித்து போய் லிங்கத்தை தம் சிறிய துதிக்கையினால் தடவி பார்த்து சந்தோஷமெய்தும். ஒருவாறாக யானை கூட்டம் அவ்விடத்தை விட்டு நகர காட்டு எருமைகளும் பசுக்கள் காளைகள் போன்றவை தனித்தனியே கூட்டம் கூட்டமாக வந்து தண்ணீர் அருந்தி பகவானை தரிசித்து சென்றன. சில அந்த இடித்த கோயிலை பிரதட்சிணம் வந்தன. காகம், குருவி போன்ற அநேகவித பக்ஷி ஜாலங்கள் அவ்வப்பொழுது சிறகடித்து பறந்து எம்பெருமானின் சிரசில் உட்கார்ந்தும் கத்தி கூச்சலிட்டும் அங்கும் இங்கும் பறந்தும் தங்கள் தங்கள் பாஷையில் ஆராதனை செய்தன. ஆயிற்று, சூரியன் அந்திவானில் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேற்கு மலை வாயிலில் புகுந்து மறைந்து விடுவான். இப்பொழுதே இருட்டின் சாயை தெரிய ஆரம்பித்து விட்டது. இதுவரை காலையிலிருந்து கோவிலுக்கு விஜயம் செய்த அத்தனை ஜீவன்களும் இருட்டில் இனி வராது. அவையவை கூட்டமாகவும் தனித்தனியாகவும் எங்கோ சென்று மறைந்து விட்டன. எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்த பெருமானுக்கு பகல் முழுவதும் அவைகளின் ஒரு சாராரின் கோலாகலமான விதவிதமான பூசனை முறையில் மூழ்கி திளைத்து விட்டான். இரவில் மட்டும் தூங்கவா முடியும்? இன்னும் எத்தனை வித பிராணிகள், எத்தனை வித பட்சிஜாலங்கள் இரவில் நடமாடும், எத்தனை வித ஊர்வன நடமாடுவன. அவற்றின் அன்பையும் ஏற்க வேண்டாமா? என்று
அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஊமைக்கோட்டானின் சத்தம் தொடர்ந்தது. கடகடவென்று ஆந்தைகளின் அலறல், உய் என்று காட்டுக்கோழியின் வீரிட்ட சத்தம், இரவின் மையிருட்டை கிழிப்பது போல் எங்கிருந்தோ வரும் காட்டு மிருகங்களின் கர்ஜனை, விதவிதமான கர்ண கொடூரமான சப்தங்கள். மனித இனத்தினால் ஒரு நிமிஷம் கூட அந்த சூழ்நிலையில் தன்னை உட்படுத்திக் கொள்ள முடியாத ஓர் அதீதமான இயற்கையின் பயங்கரம். ஆடாமல் அசையாமல் பரமேஸ்வரன் அமர்ந்திருக்கிறார். பகலில் வந்த சத்வமான பிராணி கூட்டங்கள், ஜந்துக்கள், தற்பொழுது வரப்போகும் கொடூரமான காட்டு மிருகங்கள், பட்சிகள் எல்லாம் அவரின் குழந்தைகள்தாமே. அவற்றிடம் அவருக்கு என்ன பயம்? எங்கிருந்தோ சரசரவென்று ஓடி வருகின்றன குள்ள நரிகள். பகவானை சுற்றி சுற்றி ஓடி மூளையிடுகின்றன. தாவி பாய்ந்து வரும் ஓநாய் கூட்டத்தை பார்த்து அவை மெதுவாக நழுவிவிட்டன. ஓநாய்கள் தங்கள் சிவந்த கண்களுடன் தம் முன்னங்கால்களை தூக்கி ஆவுடையார் மேல் வைத்து எம்பி எம்பி பார்த்து சப்தம் எழுப்பி ஓடுகின்றன. தாம் கடித்து குதறி எஞ்சிய மாமிச துண்டுகளை அங்கு விட்டுவிட்டு ஓடுகின்றன. ஒருவேளை பகவானுக்கு பசிக்குமே என்ற எண்ணம் போலும். அடுத்து வருவது சிறுத்தை, கரடி போன்ற மிருகங்கள். ஆனால் அவையவை ஏதோ ஒரு குறித்த நேரத்தில் ஆஜராவது போல் ஒரு இனத்தை மற்றொரு இனம் நேரிடையாக சந்தித்து மோதிக்கொள்ள சந்தர்ப்பம் அற்ற நிலையிலேயே வந்து போகின்றன. அவைகளுக்கு யார்தான் அந்த காட்டில் அலாரம் டைம் பீஸ் வைத்து மணியை அறிவிக்கிறார்களோ தெரியவில்லை. இப்படி மிருகங்கள் வந்து போகும் இடைவெளியில் ஆந்தை, கோட்டான், வௌவால் போன்ற இரவில் நடமாடும் பட்சிகள் உள்ளே பறந்து வந்து பகவானின் தலையில் உட்கார்ந்தும் சுற்றி சுற்றி பறந்தும் செல்கின்றன. காடே அதிரும்படியான கர்ஜனை. ஆம், அதோ வருகிறார் கம்பீர நடையுடன் அந்த காட்டின் அரசன். இரவில் இருட்டில் அவரின் இரு கண்களும் 2 அக்னி பிழம்பாக ஜொலிக்கின்றன. அவருடன் அவரின் பேடையும் குட்டிகளும் வருகின்றன. சாவகாசமாய் எதற்கும் பயப்படாத தன்மையுடன் பகவானின் முன் உள்ள பசும் தரையில் காலை நீட்டி கம்பீரமாய் படுக்கிறார். ஒருவேளை பகவானை நிலந்தோய சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறாரோ என்னவோ. குட்டிகள் லாவகமாக ஆவுடையார் மேல் ஏறி முன்னங்கால்களை தொங்க போட்ட நிலையில் ஆவுடையாரை அணைத்த நிலையில் அமருகின்றன. அவ்வப்பொழுது தம் சிறிய நாக்கினால் லிங்கத்தை நக்கவும் செய்கின்றன. நாக்கின் சொரசொரப்பு பகவானுக்கு இதமாக இருக்கிறது. வந்த வேலை முடிந்து விட்டது போல் எழுந்து சோம்பல் முறித்து கம்பீரமான ராஜ நடையுடன் நடக்கிறார் அந்த காட்டு அரசனான சிங்கம். அதை பின்பற்றி அதன் குடும்பமும் செல்கிறது. விதவிதமான அநேக வகை பிராணிகள் வந்து போன வண்ணமாக இருக்கின்றன. பரமேஸ்வரனுக்கு இரவு பகல் ஒழிவே கிடையாது. ஒருவேளை காட்டாறு தம் கதியை மாற்றி ஓடினாலோ தண்ணீர் வற்றி போனாலோ அவருக்கு ஒழிவு கிடைக்கலாம். ஆனால் அங்கு வந்து போகும் சகல ஜீவராசிகளின் அபரிவிதமான கள்ளம் கபடமற்ற பக்தி நிலை, தம்மை உபசரிக்கும் விதம் அவரை பரம ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டது. அதனால் தன் கருணையை வாரி வாரி இறைக்கிறார். காற்றாற்று வெள்ளம் குறைவதில்லை. காட்டில் செடி கொடி தாவரங்கள் என்னவற்றை மண்டி செழித்து படர்ந்து தொங்கி பூத்து காய்த்து குலுங்குகின்றன. பக்ஷி ஜாலங்கள் பரம ஆனந்தத்துடன் வாழ்கின்றன. பொந்தில் வசிக்கும் மிருகங்கள், மரத்தில் வசிக்கும் குரங்கு போன்ற மிருகங்கள், மர உணவை நாடும் பிராணிகள் சகலமும் பரம சௌக்கியமாய் வாழ்கின்றன. அவைகளுக்கு டாக்டர் கிடையாது, ஆஸ்பத்திரி எங்கும் கட்டவில்லை, ஆகாரம் சேமித்து வைக்கும் கவர்மெண்ட் உணவு கிடங்குகள் இல்லை, பணம் அடிக்க பிரிண்ட் கிடையாது, ஏழை பணக்கார பாகுபாடுகள் இல்லை, வாகன வசதிகளோ ரோடு லைட்டு சானிட்டரி வசதிகளோ யாரும் செய்து கொடுக்கவில்லை, படிக்க பள்ளிக்கூடம் இல்லை, சாமான்கள் வாங்க அங்காடிகள் கிடையாது. ஆனால் எறும்பு கூட்டம் வரிசை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக இடம் மாறும் காட்சி. மனித இனம் இவற்றிடமிருந்துதானே கியூவை கற்றுக்கொண்டானோ என்று தோன்றும். எத்தனை வித மிருகங்கள், எத்தனை வித பட்சிகள் அந்தந்த கூட்டத்தின் வசிக்கும் இடம், ஆகாரம் தேடும் நிலை, இனப்பெருக்கம். ஆஹா, எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் அல்லவா அடங்கி இருக்கின்றன. ஆஹா, இத்தனை கோடி ஜீவராசிகள், தாவரங்கள், ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டு அந்த காட்டில் சமத்துவமாக வாசம் செய்கின்றன. ஒன்றை ஒன்று கடித்து தின்னும் நிலையில் இருந்தாலும் அவை காட்டை விட்டு வெளியேறவில்லை. நாட்டில் வந்து தனி வீடு கட்டி வசிக்க விரும்பவில்லை. அந்த காடே அவற்றின் சொர்க்கம்.
ஒருங்கிணைந்த தன்மையே அவற்றின் சந்தோஷம். பஞ்ச உஷக்காலம், பிரம்ம முகூர்த்தம். காட்டு மிருகங்கள் அப்படி அப்படி நழுவி விட்டன. இனி ஆதவன் குணதிசையில் வந்து விடுவான். அவைகளுக்கு இனி அங்கு வேலையில்லை. தேவி என்றாள் பரமேஸ்வரன். பக்கத்தில் இடிபாடுகளின் பூமியில் சிலாரூபமாக புதைந்து கிடக்கும் தேவி எழுந்து பகவானின் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். இப்பொழுதுதான் சற்று அமைதியான சமயம். இரவில் நடமாடும் பிராணிகளும் பகலில் நடமாடுபவைகளும் அங்கில்லாத சமயம். தேவி, பார்த்தாயா நம் லட்சக்கணக்கான ஜீவராசிகளின் பக்தி நிலையை, கள்ளம் கபடமற்ற உபசரிப்பை? 2000 வருடங்களாக இவை தொடர்ந்து நடந்து வருவதை. ஆம் சுவாமி, கவனித்தேன். ஆனால் என்ன தேவி? தாங்கள் படைப்பில் 2 வகைகள் இவற்றின் கூட்டு வழிபாட்டில் இடம்பெறவில்லையே சுவாமி. ஆம் தேவி, மனித இனமும் நீர்வாழும் ஜந்துக்களும் இதில் இடம்பெறவில்லைதான். நீர்வாழும் ஜந்துக்களாக நான் ஜலத்தின் அடியில் பலகாலம் வாசம் செய்து அவைகளின் பூஜையை ஏற்று அவைகளுக்கு பிரத்யேகமாக அனுகிரகம் செய்ய உத்தேசித்துள்ளேன். அவை ஒரு பெரிய சமுதாயம். இந்த காட்டில் எத்தனை வகை உண்டோ அத்தனை வகை அங்கும் உண்டு. தாவர வர்க்கங்களும் ஊர்வன போன்றவையும் உண்டு. விதவிதமான ஜீவராசிகள், சைவ அசைவ உணவு கொள்ளும் ஜீவராசிகள். அங்கும் கள்ளம் கபடமற்ற உபசரிப்பும் பக்தி நிலையும் இருக்கும். அதனால் அந்த உலகில் பிரத்யேக நிலையில் தங்குவதாக உத்தேசம். சரி சுவாமி, மனித இனத்திற்கு? அதுதான் ஒரு கேள்விக்குறி தேவி. மனித இனம் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையின் மற்ற ஜீவராசிகளுடன் ஒன்றாத ஒரு இனம். அவை தாம் கூட்டமாக வசிப்பதாக பாவனை செய்தாலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாத கபடமுள்ள ஒரு இனம். அவற்றை ஆட்டி படைப்பது காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம், பயம் என்ற அருவமான சக்திகள். சதா சஞ்சலமுள்ள வர்க்கம். தமக்குள்ளேயே ஒற்றுமையற்ற அந்த இனம் மற்ற இயற்கையின் தோற்றத்துடன் கண்டிப்பாக ஒருங்கிணைந்து செயல்பட மறுக்கும் இனம் தேவி. எப்படியானாலும் அந்த இனமும் நம் குழந்தைகள் தாமே. நாம் அவற்றிற்கும் அனுகிரகிக்க வேண்டும். சரி தேவி, உன் இஷ்டப்படியே நாமும் திருவுளப்படுவோம். ஆனால் அங்கு நிலவும் அவல நிலையை வெகு குறுகிய காலத்திலேயே நீயும் நேரில் தெரிந்து கொள்வாய். கீச் கீச் என்ற பக்ஷிஜாலங்களின் சப்தம் அருண உதயம் ஆகிவிட்டது என்பதை பறைசாற்றின. தேவி அந்தர்த்தியானமானாள். தம் இருப்பிடத்தை மனித இனத்திற்கு சுட்டிக்காட்டி தம்மை வெளிப்படுத்திக் கொண்டு மனிதனுக்கும் அருள் செய்ய திருவுளம் கொண்டார் பரமேஸ்வரன். ஆயிரக்கணக்கான வருடங்கள் மனித நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காடாயிற்றே. மனித இனத்தை அங்கு ஈர்க்க வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடு வேண்டாமா? காட்டாற்றின் உற்பத்தி ஸ்தானத்தில் மேற்கே மலைமுகட்டில் ஓர் குகையில் பல வருடங்களாக தம்மை குறித்து தவம் கிடக்கும் ஓர் சிவ யோகியின் மீது பகவானின் நாட்டம் விழுந்தது. ஆம், அவனை கருவியாக்கி இதை நடத்தி கொள்ளலாம் என்று திருவுளப்பட்டார். அன்று சிவயோகிக்கு தியானம் கைகூட மறுத்தது. இனம் தெரியாத மன உளைச்சல், சஞ்சலம். பல வருடங்களாக இயற்கையை ஒட்டி தனிமையில் தன் உடலையும் மனதையும் அடக்கி ஒருமுகப்படுத்தியவருக்கு இன்று ஏனோ தான் தனிமையில் உள்ளோம் என்ற ஒரு பீதி ஏற்பட்டது. குகையை விட்டு கிளம்பி ஆற்றோரமாகவே நடந்தார். வாய் சிவநாமத்தை உச்சரித்தது. ஆற்றில் இறங்கி ஸ்நானம் செய்தால் ஒருவேளை இந்த நிலை மாறலாம் என்று நினைத்தவர் வழக்கமாய் இறங்கும் இடத்தை விட்டு கிழக்கில் வெகு தூரத்தில் ஆற்றில் மளமளவென்று இறங்கிவிட்டார். வழுக்கு பாறையில் காலை வைத்தவர் தடால் என்று உருண்டு ஆற்றின் வேகமான சூழலில் சிக்குண்டார். பிரக்ஞை இழந்த சிவயோகி மறுபடி கண்விழித்த போது எங்கோ ஒரு காட்டில் ஆற்றோர மணல் திட்டில் ஒதுங்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார். தட்டு தடுமாறி எழுந்து நடந்த சிவயோகிக்கு தான் உபாசிக்கும் தெய்வம் சிலாரூபமாய் தனிமையில் ஒரு இடிபாடுகளுடன் கூடிய கோயிலில் தங்கியிருப்பதை பார்த்து ஆச்சரியம் தாங்கவில்லை. ஹே சம்போ மகாதேவா, பரமேஸ்வரா, நீலகண்டா, பரம்பொருளே, என்னை உன்னிடம் வரவழைக்கவா இவ்வளவு பரிசிரமம் எடுத்துக்கொண்டாய்? ஆஹா, நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று கசிந்து கண்ணீர் மல்கி பகவானிடம் ஆற்றாத காதல் கொண்டு
ஓடி தழுவிக்கொண்டார், ஆடினார், பாடினார், அவனடியில் மயங்கி வீழ்ந்தார். மற்ற ஜீவராசிகள் புதிதாக வந்துள்ள இந்த ஜீவனை பார்த்து சற்று மலைத்தன. பிறகு நம்மை போல் பகவானை துதிக்க வந்துள்ள ஒரு புது ஜீவன் என்று மனதில் கொண்டு அவருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் விலகிச் சென்றன. தற்பொழுதெல்லாம் மற்ற ஜீவராசிகளுடன் சிவயோகியும் ஒருவராகிவிட்டார். எல்லா உயிரிலும் ஈஸ்வரன் உரைகிறான் என்ற தத்துவமுள்ள சிவயோகிக்கு மற்ற ஜந்துக்களோ, செடி கொடி புதர்களோ, காட்டு மிருகங்களோ யாதொன்றும் இருப்பதை அவர் பொருட்படுத்துவதில்லை. அதேபோல் மற்ற ஜீவராசிகளும் அவரை பற்றி கவலைப்படுவதில்லை. அவருக்கும் அவர் முறையில் பூசனை செய்ய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டன. மனசாந்தியை பெருவாரியாக பெற்ற சிவயோகி அந்த சூழ்நிலையிலேயே தங்கிவிட்டார். விறகு வெட்டி சாம்பான் அன்று எப்படியும் 2 சுமையுடன் வீடு செல்ல தீர்மானித்தான். சகாயத்திற்கு தன் 10 வயது பையனை அழைத்துக் கொண்டு காட்டின் முகப்பில் விறகு வெட்ட முற்பட்டான். வெகுநேரம் தன் வேலையில் மூழ்கி திரும்பிய சாம்பனுக்கு தன் பையன் அங்கில்லை என்பதை அறிந்தவுடன் பகீர் என்றது. முனியா, முனியா என்று கத்திக்கொண்டு அங்குமிங்கும் ஓடினான். வெகுநேரம் சுற்றி அலைந்து காட்டினுள் நுழைந்தவனுக்கு திசை தெரியாமல் சுற்ற வேண்டியதாயிற்று. இரவு பூராவும் ஓர் மரத்தில் தொத்தி கொண்டிருந்தவன் மறுநாள் காலை சிவயோகி தியானத்தில் இருக்கும் இடத்தை தற்செயலாக அடைந்தான். பெரிய விறகு சுமையை வீட்டில் இறக்க வேண்டுமென்று நினைத்த சாம்பனுக்கு அதனினும் பன்மடங்கு பெரிதான மனச்சுமையை சுவாமிகள் பாதத்தில் இறக்க வேண்டியதாயிற்று. பையன் உயிருடன் இருக்கிறான், கிழக்கில் போய் தேடு என்று கொஞ்சம் மண்ணை அள்ளி அவர் கையில் போட்டார் சிவயோகி. பயபக்தியுடன் அதை நெற்றியில் தரித்து துணியில் முடிந்து கிழக்கில் ஓடினான் சாம்பன். பையன் கிடைத்து விட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி சாம்பனுக்கு. அத்துடன் இல்லாமல் அடர்ந்த காட்டின் மத்தியில் ஓடும் காட்டாறு, இடிபாடுகளுடன் கூடிய கோவில், அங்கு தங்கும் சிவயோகி இவற்றையெல்லாம் பார்த்தது தன் வாழ்க்கையில் ஓர் வரப்பிரசாதமாக கொண்டான். சிவயோகியின் மகிமையில்தான் தன் பையன் கிடைத்தான் என்று பூர்ணமாய் நம்பினான். கிராம மக்கள் ஒவ்வொருவராக அவனுடன் சிவயோகியை சந்தித்து தம் தம் மனக்குறைகளை பிரார்த்திக்க தொடங்கினர். அவரும் மனம் சுழியாமல் மண்ணை அள்ளி அவர்கள் கைகளில் போட்டு பகவானை வேண்டு குறைகள் தீரும் என்றார். பகவானும் மனித இனத்திற்கு தன் இருப்பிடத்தை பிரகடனப்படுத்தி கொண்டு விட்டார். இனி சிவயோகி போல் அவர்களும் வந்து தம்மை ஆராதிக்க தொடங்கினால் தம் அருளை வாரி கொட்டி அவர்களை ஆசிர்வதிக்க தயாராக இருந்தார். ஆனால் மனித இனம் சிவயோகி போல் தனிமையில் பகவானை பார்க்க வர அச்சப்பட்டது. இயற்கையுடன் ஒற்று போகும் அவரை விசித்திரமாக பார்த்தது. அவரிடம் பெரிய சக்தி இருப்பதாக வியந்தது. பூர்ணமாய் நிறைந்து நின்ற எம்பிரானை உட்சென்று பக்தியுடன் ஆராதிக்க பயப்பட்டது. தற்பொழுதெல்லாம் கிராமவாசிகளோ அக்கம் பக்கம் உள்ள பட்டினவாசிகளோ கையில் அரிவாள், மண்வெட்டி, கடப்பாறை சகிதம்தான் காட்டிற்குள் வருகிறார்கள். காரணம், நிறைய ஜனக்கூட்டம் வருவதற்கு சரியான செப்பனிட்ட பாதை இல்லையே. கட்டுச்சோறும், தேங்காய்ப்பழம், கற்பூரம் எல்லாம் கொண்டு வந்தார்கள். பெரிய புனித பணியில் ஈடுபாடு கொண்டதாக நினைத்து பல 100 வருடங்களாக செழித்து வளர்ந்திருந்த மரங்களை வெட்டி சாய்த்தனர். செடி கொடி புதர்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். அப்படி செய்யும் போது அதில் அகப்பட்ட அநேக ஜீவராசிகள் அவர்கள் அறிந்தும் அறியாமலும் படுகொலை செய்யப்பட்டன. கரையான் புற்றும் எறும்பு புற்றும் அவர்கள் மண்வெட்டிக்கு இரையாயின. ஆயிரக்கணக்கான மனிதனுக்கு எந்த விதத்திலும் இதுவரை தொந்தரவே கொடுக்காத ஜந்துக்கள் வினாடியில் அழிக்கப்பட்டன. சாதாரண எறும்புக்கே இந்த நிலை என்றால் பாம்பு, தேள், அரணை போன்ற விஷ ஜந்துக்களை பற்றி கேட்கவா வேண்டும்? ஈவு இரக்கமின்றி எல்லாம் அழிக்கப்பட்டன. போதா குறைக்கு அங்கங்கு புல் பூண்டுகளை செதுக்கி தீயை வைத்து கொளுத்தினர். காட்டாற்றில் நீந்தி விளையாடுவதில் மகிழ்ச்சி கொண்டனர். கட்டுச்சோற்றை தின்று நாட்டின் மாறுபட்ட ஓர் இயற்கை சூழ்நிலையில் தம்மை ஒரு சில கணம் மறந்தாலும் அங்கு உறையும் தாவரங்களையும் புழுப்பூச்சி இனங்களையும் மிருகங்களையும் பட்சிகளையும் கண்டு பயம் கொண்டனர். அவை எப்பொழுதும் தம்மை இம்சைப்படுத்தும், அழித்துவிடும் என்றெல்லாம் நினைத்து பயந்தனர். அந்த பயமே அவர்கள் மேலும் மனிதன் அல்லாத மற்ற இனங்களை அழிக்க ஓர் உந்துதல் ஆயிற்று. சிவயோகியை சுற்றி ஜனம் திரளாக கூடுவது தினப்படி நிகழ்ச்சியாகிவிட்டது.
தேங்காயும் பழமும் கூடை கூடையாக குவிந்தன. குறைகள் நிறைந்த மனித இனம் அவர் மூலம் அவற்றிற்கு நிவாரணம் தேட முற்பட்டது. இதுவரை கிழங்குகளை உண்டு தம் உடலை பக்குவப்படுத்திய சிவயோகிக்கு அவர்கள் சமர்ப்பிக்கும் எதுவும் தேவையற்ற பொருளாக அமைந்தன. இதை கவனித்த சில சமயோஜிதவாதிகள் அந்த பாமரர்கள் சமர்ப்பித்த பொருள்களை அபகரிக்க பல சூழ்ச்சிகள் செய்து வெற்றியும் கண்டனர். தம் சூழ்நிலையால் பாதிக்கப்படாத சிவயோகி சர்வே ஜனா சுகினோ பவந்து என்ற முறையில் எல்லோருக்கும் நல்லதே ஏற்பட நினைத்தார். எங்கும் நிறைந்த பரம்பொருள் மண்ணிலும் உள்ளான் என்ற நிலையில் மண்ணை அள்ளி அவர்கள் கையில் போட்டு அங்குள்ள பகவானை வேண்டுங்கள் நல்லதாகும் என்று கூறி கொண்டிருந்தார். வாழ்க்கையின் சிறு சிறு அன்றாட பிரச்சனைகளும் பெரிதாக உருவெடுத்து சிவயோகியின் முன் வைக்கப்பட்டது. மனித இனத்தையும் அருள் பாலிக்க வேண்டுமென்று பகவான் திருவுளம் பட்டிருந்ததால் அவர்கள் பக்தியுடன் பூஜைக்கு வராவிட்டாலும் அவர்கள் பிரச்சனைகள் அவ்வப்பொழுது தீர்க்கப்பட்டன. வியாதி கொடுமை, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், சண்டை சச்சரவு, குடும்பத் தகராறு, நிலவியாஜ்யங்கள் என்று பலவாறான பிரச்சனைகள் தானாகவே நல்லதாக முடிவதை பார்த்த ஜனத்திரள் கட்டுக்கடங்காமல் வர தலைப்பட்டனர். ஒற்றையடி பாதை தற்பொழுது வாகனங்கள் போகக்கூடிய நிலையில் மாற்றி அமைக்கப்பட்டது. அங்கங்கு தங்கி இளைப்பாற தேநீர் விடுதிகள், பீடி சிகரெட் கடைகள், பழம் தேங்காய் கடைகள், மதுபான கடைகள் என்று பலதரப்பட்ட கடைகள் தோன்றின. கடவுள் பக்தியே அற்ற நாஸ்திகவாதிகளும் சூழ்நிலையை சாதகமாக செய்து கொண்டு தங்கள் வியாபாரம் பெருக பல முயற்சிகளை செய்தனர். போக்குவரவில் பல சிறு பெரிய திருட்டுகளும் ஜேப்படியும் நிறையவே நடக்க ஆரம்பித்தன. சிவயோகி தங்கிய மர நிழலை சுற்றி பெரிய பெரிய கொட்டகைகள் போடப்பட்டன. அக்கம் பக்கம் உள்ள செடி கொடி மரங்கள், ஜீவராசிகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. அங்கங்கு மின் விளக்குகள் போன்ற சாதனங்கள் ஏற்படலாயின. ஆனால் மனதில் யாரும் பக்தி பெருக்குடன் அந்த இடிந்த கோவிலுக்குள் உறையும் சர்வேஸ்வரனை ஆராதிக்காமல் தன்னை சுற்றி நின்றே இப்படி ஜோசியம் கேட்கிறார்களே, எப்படி அவர்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்ற பச்சாதாபம் சிவயோகிக்கு ஒரு நாள் ஏற்பட்டது. தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு மாதங்கள் இவ்வளவு ஆன பிறகும் மனித இனம் தம்மை பூஜிக்க வராததை பார்த்த பகவானுக்கு அந்த இனத்திடம் பச்சாதாபம்தான் உண்டாயிற்று. அதன் எதிரொலியாக சிவயோகியும் மிகுந்த பச்சாதாபத்துடனே தன் பேச்சை துவங்கினார். பரம்பொருளின் தன்மையை விவரித்தார். அது எப்படி சகல ஜீவராசிகளின் சுபிக்ஷத்திற்காக அச்சாவதாரமாய் கல்லில் உருக்கொண்டிருக்கிறது என்பதை அலசினார். அந்த அகண்ட சக்தியின் அருளை பெற எப்படி அதனிடம் பக்தி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சொன்னார். தன்னை ஆட்கொண்ட பெருமான் அந்த இடிந்த கோவிலுக்குள் இருப்பதை சுட்டிக்காட்டி அதனிடம் கள்ளம் கபடு அற்ற நிலையில் எந்தவித பிரதி பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் அனன்ய பக்தி கொண்டால் மனித இனத்தின் பலவித இன்னல்கள் நீங்கி அமைதி பெறலாம் என்பதையும் நீண்ட நேரம் அனுபவபூர்வமாக பக்திரசம் சொட்ட உபதேசித்தார். மற்ற ஜீவராசிகளையும் தம்மை போல் நேசித்து அஹிம்சையை கை கொண்டால்தான் ஈஸ்வரனிடம் அணுக முடியும் என்பதையும் உணர்த்தினார். இதுவரை பேசாதிருந்த சிவயோகி மடை திறந்த வெள்ளம் போல் உணர்ச்சி பெருக்கோடு பேசிய நீண்ட நேர உரை பலரின் மனதை நெகிழ வைத்தது. பலருக்கு ஆச்சரியமாயிருந்தது. பலர் அவர் ரொம்ப பிரமாதமாக பேசினார் என்று சொல்லிக் கொண்டனர். ஆனால் என்ன பேசினார் என்பதை திருப்பிச் சொல்ல அவர்களால் இயலவில்லை. உண்மையான மனம் நெகிழ்ந்த சாராரின் ஒரு சில உண்மையான பக்திமான்களும் இருந்தனர். சிவயோகி பேச பேச அவர்கள் மனம் உருகி கண்ணீர் மல்கியது. கோவிலை சுற்றி வந்து நமஸ்கரித்தனர். ஓரிருவர் இடுபாடுகளை லட்சியம் செய்யாமல் பரமேஸ்வரனை கிட்டத்தில் சென்றும் தரிசித்தனர். அப்படி தரிசிக்கும் கால் அங்குள்ள தேனி, பாம்பு, ஊர்வன போன்ற ஜீவராசிகளின் நடமாட்டத்தை பற்றியும் வெளியூருக்கு தெரிவித்தனர். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் மனம் நெகிழ்ந்து தன் சூழ்நிலை மறந்து பகவானை கிட்டத்தில் தரிசிக்க சென்றவர் ஓரிருவர்தான் என்பது தெள்ளென விளங்கிற்று. இப்பொழுதெல்லாம் காலை, மதியம், மாலை நேரங்களில் வந்து போகும் மான் கூட்டங்களோ, யானை கூட்டங்களோ, மற்ற மிருகங்களோ வருவதை நிறுத்திவிட்டன. காரணம், ஆயிரக்கணக்கான வருடங்களில் தாங்கள் பார்த்திராத ஓர் இனம் காட்டில் பிரவேசித்து ஈவு இரக்கமின்றி இது நாள் வரை தங்களோடு வசித்த பல ஜீவராசிகளையும் தாவர வர்க்கங்களையும் அழிப்பதை பார்த்து மனம் நொந்துவிட்டன. பகவானை பார்த்து
தங்கள் பூஜையை செய்ய முடியவில்லையே என்று ஏங்கின. மான்கள் மனித இனத்தின் கொடூர பார்வையில் சிக்கி தன் தோலுக்கும் கொம்பிற்கும் ஆசைப்படும் அவர்களுக்காக உயிர் தியாகம் செய்தன. பல யானைகள் தந்தத்திற்காக கொல்லப்பட்டன. கரடி, புலி போன்றவை அவற்றின் தோலிற்காகவும் மனிதன் உல்லாச சாகச பொழுது போக்கிற்காகவும் வேட்டையாடப்பட்டன. முயல் போன்ற மிருகங்களும் பலவித பட்சி வகைகளும் கண்ணி வைத்து பிடிக்கப்பட்டு மனிதனின் ஆகாரம் ஆயின. இரவு பகல் 24 மணி நேரமும் சதா ஒன்றன் பின் ஒன்றாக வந்து போகும் பலதரப்பட்ட பலவித சுபாவங்களுடைய விலங்கினங்களும் பட்சி வர்க்கங்களும் பகவானை பார்க்க வராததால் வெறிச்சோடி இருந்தது அந்த கர்ப்ப கிரகம். கொடூர தன்மை கொண்ட காட்டு மிருகங்களும் ஒரு கட்டுப்பாடுடன் இயங்கி பலதரப்பட்ட ஜீவராசிகளும் தாவர வர்க்கங்களும் தங்களிடம் பேதம் இருந்தாலும் ஒருங்கிணைந்து இதுவரை நடத்திய கூட்டு குடித்தனம் தற்பொழுது உடைந்து சிதறுவதை பார்த்த அம்பிகைக்கு தாழ முடியாத துக்கம் ஏற்பட்டது. நான் ஒரு பெரிய தப்பு செய்துவிட்டேன் சுவாமி என்றாள் அம்பிகை. ஏன், நடைமுறையில் தோன்றும் கொடூரம் உன்னை நெகிழ வைத்து விட்டதோ? ஆம் சுவாமி, இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிகளும் இனங்களும் நம் குழந்தைகள்தாம். என்றாலும் இந்த மனித இனம் இவ்வளவு கொடூரமாய் மற்ற இனங்களை அழிப்பதை பார்க்க என் மனம் தாழவில்லை. தேவி, நீதானே இந்த இனத்திற்கும் அருள் பாலிக்க வேண்டுமென்று திருவுளப்பட்டாய். வாஸ்தவம்தான். அவர்களும் கள்ளம் கபடமற்ற நிலையில் மற்ற ஜீவராசிகள் இதுவரை தங்களை வந்து தரிசித்து அருள் பெற்றது போல் வருவார்கள், பக்தியால் தங்களை மறந்து பாடி ஆடி துதிப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து விட்டேன் சுவாமி. அன்று சிவயோகி செய்ததை பார்த்து மிக்க மகிழ்ச்சியுற்றேன். ஆனால் அது நீர்மேல் குமிழியாயிற்று. மனித இனம் 6வது அறிவு கொண்டது. ஆனால் காம குரோதம் போன்ற அருவ பிசாசுகளினால் ஆட்டிப்படைக்கப்பட்டவர்களாக அந்த அறிவை சரிவர உபயோகிக்க தெரியாமல் தத்தளிக்கும் இனம். தம் இனமே பிரபஞ்சத்தில் மேம்பாடுடையது என்ற இருமாப்பே அவர்களை தப்பு செய்ய வைக்கிறது. ஆக்கல் பணியை விட்டு புனித பக்தி நிலையை விட்டு அழிக்கும் பணியிலும் போலி பக்தியிலும் தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள் தேவி. அவர்களுக்கு தூய பக்தி ஏற்படுமா சுவாமி? ஏற்படலாம். ஒரு கவளம் சோற்றை போட்டால் காக்கை தன் இனம் பூராவும் கூவி அழித்து சேர்ந்து உண்ணும். ஆனால் ஒரு அண்டா சோற்றை மனிதனிடம் காண்பித்தாலும் அவன் அதை எடுத்து பத்திரப்படுத்தி தன் மனைவி குழந்தைகளுக்கு தனக்கு இன்றும் நாளையும் மறுதினமும் வேண்டுமென்பான். ஆக மனிதனிடமுள்ள இந்த தான் தனது என்ற நிலை முதலில் மாற வேண்டும். பிறகு காம குரோதாதிகளை அவன் அறவே நீக்கி 6வது அறிவை சரிவர உபயோகிக்க வேண்டும் தேவி. அப்படி செய்ய தாங்கள் அருள் பாலிக்க கூடாதா சுவாமி? தேவி, மறந்து விட்டாயா? நாம் செய்த அவதார லீலைகளெல்லாம் மனிதனுடைய மேம்பாட்டை கருதியே அல்லாமல் ஒரு காக்கைக்காகவோ ஒரு ஆடு மாடு மிருகத்திற்காகவோ அல்லது மற்ற ஜீவராசிகளுக்காகவோ அல்லவே. ஞான சம்பந்தனாகவும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகராகவும் நாயன்மார்களாகவும் பக்திமான்களாகவும் ஆதிசங்கராகவும் தோன்றி எவ்வளவு பரிசிரமப்பட்டோம். ஆனால் காலக்கிரமத்தில் அவையெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகி விட்டதே, என்ன செய்ய? எப்படியாவது இந்த இனத்திற்கு தூய பக்தியையும் அன்பையும் அளித்து நன்னெறிப்படுத்த வேணும் சுவாமி. தேவி, அது மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவோ சீர்திருத்தங்கள் தேவைப்படும் நிலையில் உள்ளனர். தற்பொழுது நீ பார்ப்பது அவர்களின் வெறியின் முதற்கட்டம்தான். முழுவதும் பார்த்தால்தான் புரியும். சட்டென அவர்கள் சம்பாஷணை பாதையில் நின்றது. காரணம், வழக்கமாக பகவானின் கழுத்தை சுற்றி வளைத்து படமெடுக்கும் பாம்பு உஸ் உஸ் என்று பெருத்த சப்தம் எழுப்பி படமெடுத்து வாயிற்படியை நோக்கி ஆக்ரோஷத்துடன் நின்றதுதான். இதுவரை சிவயோகியோ தூய பக்திமான்களோ மற்ற மிருகங்களோ பகவானிடம் வரும்போது பரம சாதுவாக காட்சியளித்த பாம்பு தற்பொழுது பயங்கரமாக நின்றது. தேவி சட்டென அந்தர்த்தியானமானாள். வாயிற்படியில் தடிகம்புடன் பலர் நின்றிருந்தனர். மண்வெட்டி கடப்பாறை போன்ற சாதனங்களுடன் பலர் காட்சியளித்தனர். சிவயோகியின் பேச்சு ஏற்படுத்திய மனக்கிளர்ச்சியில் உந்தப்பட்ட ஜனங்கள் தங்களுக்கும் பக்தி வந்துவிட்டதாக அனுமானித்தனர். சில தனவந்தர்கள் தங்கள் நேர்வழி குறுக்கு வழியில் ஈட்டிய பணத்தை தண்ணீராக செலவழிப்பதாக உறுதி அளித்தனர். பகவான் மழையிலும் வெயிலிலும் நனைந்து காய்வதாகவும்
பலதரப்பட்ட விஷ ஜந்துக்களும் புதர்களும் நிறைந்து அவற்றினால் துன்புறுத்தப்படுவதாகவும் அவற்றினின்று அவரை காப்பாற்றி அவருக்கு புதிய கட்டிடம் அமைத்து அதில் குடியேற்றி அவருக்கு வேளாவேளைக்கு சோறு படைத்து அவர் இது பர்யந்தம் பட்டினியால் வாடியதை தவிர்க்க வேண்டுமென்றும் அதை சாதிக்கக்கூடியவர் தாங்களே என்று தீர்மானித்தனர். விஷயம் அறிந்த சிவயோகி வேண்டாம் என்று மறுத்தார். பகவானிடம் துணிந்து சென்ற ஓரிரு தூய பக்திமான்களும் சிவயோகி நம் குரு, அவர் சொற்படி செய்வது நல்லது என்றனர். ஆனால் கூட்டத்தில் பக்திமானாக நடித்த பலரும் அங்கு மாற்றத்தையே விரும்பினர். கட்டிடம் கட்டுவது பின்னால் நடந்தாலும் கர்ப்பகிரகத்தை புதர்களை அகற்றி சுத்தம் செய்து இடுபாடுகளை சீர் செய்து வைத்து விடுவதாக செயலில் இறங்கினர். பணம் செலவழிப்பதாக சில தனவந்தர்கள் கூறியது அவர்களுக்கு ஓர் விறுவிறுப்பையும் ஏன் வெறியையே உண்டாக்கிற்று. பகவானுக்குத்தானே செய்கிறோம் என்று தத்துவம் பேசினர். அமைதி நிறைந்த இந்த சத்துவமான நிலையை பங்கப்படுத்தாதே என்பது போல் பாம்பு சீறி ஆடி பயமுறுத்தி பார்த்தது. கூட்டத்தில் உள்ளோர் இங்கிருந்தே அடி கொல்லு என்று குரல் கொடுத்து பெருங்கற்களை எடுத்து பாம்பின் மேல் வீசினர். அடிபட்ட பாம்பு பகவானை தஞ்சமடைய எண்ணி மடமடவென்று ஆவுடையார் மேல் ஊர்ந்து லிங்கத்தை சுற்றி கொண்டு படமெடுத்து ஆடியது. வினாடியில் மற்றொரு பெருங்கல் அதன் படத்தை தாக்கி பாம்பை சூழ வைத்தது. ரத்தம் பலமாக ஒழுக ஆவுடையார் மேல் கிடந்த பாம்பை சாகும் வரை அடிக்க கம்பு கொண்டு தாக்க முற்பட்டனர். சுவாமி மேல் கிடக்குது, அடி சுவாமி மேல் விழும் என்றான் ஒருவன். சுவாமிக்கு ஏதுடா சக்தி, பல காலமாய் பூஜை இல்லாம கிடக்குது, அது வெறும் கல்லுதாண்டா, இனி கும்பாபிஷேகம் பண்ணி அப்புறம்தான் அதற்கு பவர் வரும் என்று அடித்து சொன்னார்கள் ஓர் சிலர். சிவயோகியின் நிலை வேறு என்றும் அவர் நிலையில் நாம் இருக்க முடியாது என்றும் சமாதானம் வேறு சொல்லி வைத்தார்கள். மடமடவென்று அடிகள் பாம்பை சாக்கிட்டு பகவான் பேரிலும் விழுந்தன. பாம்பும் இறந்தது. அடப்பாவிகளா என்று அம்பாள் பரிதவித்து போனாள். புகை வைத்து தேனீக்களை விரட்டி அடித்தனர். தேன் அடைகளை எடுத்து கசக்கி பிழிந்து தேனை பாத்திரத்தில் ஏந்தினர். தேன் அடையில் முட்டையாகவும் குஞ்சாகவும் இருந்த ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் மனிதனின் முரட்டு கரங்களில் சிக்கி பிழியப்பட்டன. பிழியப்பட்ட தேனில் பாதி அளவு மேற்படி ஜீவன்களின் வெண்மையான பாகம் நுரைந்து நின்றது. அசல் காட்டுத்தேன் கிடைத்ததாக அகமகிழ்ந்தனர் அதை எடுத்தோர். பகவானுக்கு இதுவரையிலும் குடையாக நின்ற செடிகொடிகளும் புல்தரையும் ஈவி இரக்கமின்றி வெட்டி எறியப்பட்டன. அநேக அப்பாவி ஜீவராசிகள் கொடூரமாய் அழிக்கப்பட்டன. தன் சந்நிதியிலேயே நடக்கும் இந்த அந்நியாயத்தை பார்த்த பகவான் ஆயாசத்துடன் தன் வியாபகத்தை லிங்கத்திற்குள் அடக்கிக் கொண்டான். வர வர தம் நிம்மதிக்கு பங்கம் விளைவிக்கும் இந்த ஜனக்கூட்டமும் அமைதியாக பகவானை அர்ச்சாவதார மூர்த்தியாய் கட்டித்தழுவிய நிலைகளும் கிடைக்கப் பெறாமல் மனம் புழுங்கிய சிவயோகி மேற்படி துப்புரவு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டதும் தாம் இனி மௌனமென்றும் தமக்கு பதில் பகவானை முதலில் காணச் சென்ற தூய பக்திமானான இருவரும் மண்ணை அள்ளி கையில் போடுவார்கள் என்று கூறி முகாமை விட்டு வேறு ஓர் மரத்தடிக்கு போய் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டார். இருந்த சிறு எதிர்ப்பும் நீங்கிய வகையில் தைரியம் கொண்ட பக்திமான்களாக நடித்தவர்கள் செயலில் முழு மூச்சுடன் மடமடவென்று ஈடுபட்டனர். பேப்பர்காரரும் போட்டோ எடுப்போரும் வரவழைக்கப்பட்டனர். தியானத்திலிருந்த சிவயோகியை பல கோணங்களில் புகைப்படம் எடுத்தனர். இடிந்த கோயிலை பின்னால் வைத்து பணம் செலவழிப்பதாக சொன்ன தன்வந்தர்களையும் சில பிரமுகர்களையும் முன்னிறுத்தி போட்டோக்கள் எடுத்தனர். பெரிய பெரிய சுவரொட்டிகளும் பத்தி பத்தியாக அங்குள்ள மகிமைகளை பற்றிய செய்திகளும் மறுநாள் ஆயிரக்கணக்கானவர்களை கவருவதாக அமைந்தது. ரசீது புத்தகங்களும் புனர் உத்தாரண பத்திரிகைகளும் தயாராயின. புனர் உத்தாரண கும்பாபிஷேக கமிட்டி ஏற்பட்டது. பல தொண்டர்கள் பணவசூலில் இறங்கினர். எங்கும் காட்டுக்கோயிலை பற்றிதான் பேச்சு. எக்கச்சக்கமாக பணவசூல் பல இடங்களில் நடந்தது. சந்தர்ப்பவாதிகள் வசூலில் பெரும்பகுதியை முழுங்கி திருட்டு கணக்கு காட்டினர். பக்தி நிலையில் உள்ள பாமரர்கள் வீட்டிலுள்ள சாமான்களை விற்றும் மாற்றியும் தங்களால் ஆன உதவிகளை கோயில் எழும்ப கொடுத்தனர். கோயில் எழுப்பும் வகையில் ஆரம்பத்திலேயே பெரிய பூஸ்ட் கொடுத்தால்தான் கணிசமான பண வருவாயும் பெயரும் புகழும் கூடும் என்ற ரீதியில் கமிட்டியார் பெரும் செலவு செய்து நாட்டின் ஆட்சி பீடத்தில் உள்ள பல பிரமுகர்களை கடவுள் நம்பிக்கை அற்றவர்களை அழைப்பு விடுத்து அடிக்கல் நாட்டினர்.
தங்களுக்கு திடுமென இவ்வளவு பணக்கட்டும் அரசியல் வட்டாரத்தில் மதிப்பும் ஏற்பட்டது தங்களுடைய சாமர்த்திய விசேஷத்தால் என்று இருமாந்து போனார்கள். அந்த நிலையில் கர்ப்பகிரகத்தில் உள்ள பகவானை மறந்தே போயினர். வெறிச்சோடிய கர்ப்பகிரகத்தில் பகவான் இப்பொழுதுதான் வெயிலிலும் மழையிலும் பூர்ணமாக காய்ந்து நனைந்து கொண்டிருந்தார். இந்த அவல நிலையை பார்த்த அம்பாள் தானே இதற்கு காரணம் என்று மனம் புழுங்கி போனாள். அடுத்த வாரம் கடக்கால் எடுக்கப் போகிறார்கள். சிவலிங்கத்தை அதை விட்டு எடுத்து வேறு இடத்தில் வைத்துதான் கர்ப்பகிரக வேலை நடத்துவதாக உத்தேசம். அவர்களை பொறுத்தவரை அந்த லிங்கத்தில் தற்பொழுது எந்தவித ஈஸ்வர சக்தியும் இல்லை, அது வெறும் சிலைதான். மனம் வெகுவாக நொந்த நிலையில் சுவாமி என்ற ஈனஸ்வரத்தில் விழித்தாள் அம்பாள். தேவி, ஏன் இந்த தொய்வு உன் குரலில்? இங்கு நடக்கும் அவல நிலை என்னை உலுக்கிவிட்டது சுவாமி. தேவி, இப்போது நடப்பது 2வது கட்டம்தான். 3வது கட்டத்தையும் பார்த்தால் நீ எப்படி தொய்ந்து போவாயோ தெரியவில்லையே. சுவாமி, அடுத்த வாரம் உங்களை இதை விட்டு அகற்றப் போகிறார்களாமே, அதை எப்படி நான் சகித்துக் கொள்வது? தேவி, அவர்கள் கடப்பாரை மண்வெட்டி கொண்டு என்னை இதை விட்டு அகற்றும் போது என் சக்தி இதனுள் அடங்கியிருந்தால் அதன் வேகத்தை தாங்காமல் மனித இனத்திற்கு கேடு வந்துவிடும். ஆரம்பத்தில் நீர்வாழ் இனத்திற்கும் அருள் பாலிக்க வேண்டுமென்று நாம் சங்கல்பம் கொண்டுள்ளதால் நாம் இந்த இடத்தை விட்டகன்று நீர்வாழும் ஜந்துக்களுக்கு அருள் பாலிக்க நீருக்குள் செல்வோம். ஈஸ்வர சக்தி இவ்விடத்தை விட்டு அகன்றால் என்னவாகும் சுவாமி? பொய், புனை சுருட்டு, சூது, வாது, கள்ளம், கபடு, லஞ்சம், வஞ்சம், கொலை, களவு, காமம், குரோதம் போன்ற எல்லா தீய சக்திகளும் தன் போக்கில் தலைவிரித்தாடும். 1000 வருடங்களாக அமைதி தவழ்ந்த இந்த காட்டுப்பகுதி அமைதி குலைந்து பிணி, மூப்பு, சாவில் மூழ்கி சதா சஞ்சலத்தில் ஆழ்ந்துவிடும். ஆனால் நம் சங்கல்பத்தில் மனித இனத்திற்கும் அருள் பாலிப்பதாக இருப்பதால் பல இக்கட்டான சமயங்களில் அவர்களுக்கு உதவி கிடைத்தாலும் பெரும்பாலும் தன்வினை தன்னை சுடும் என்ற நிலையில் அவர்கள் செய்யும் வினையே அவர்களுக்கு யமனாக அமையும். நம்மையே சரணமென்றிருந்த பரம பக்தனான சிவயோகியின் நிலை என்ன சுவாமி? இச்சூழ்நிலையில் சிவயோகி இங்கிருக்க தகுதியற்றவன். நாளை மறுநாள் சிவராத்திரி தினத்தன்று அவனுக்கு நாம் தரிசனம் தந்து இங்கு ஜீவசமாதியில் அமர்த்துவோம். அவன் மற்றொரு ஜன்மமடைந்தே நம்மை சேர முடியும். தூய உள்ளம் கொண்ட மற்ற இருவர் அவர்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை. சிவயோகியின் சமாதியில் கைங்கரியம் செய்து 2 ஜன்மங்கள் எடுத்து நம்மை சேர்வர். இங்கு இதுவரை அழிக்கப்பட்ட சகல ஜீவராசிகளும் அடுத்த ஜென்மத்தில் உன்னத பிறவிகள் எடுக்கும். நம்மை சுற்றி நின்று உயிர் துறந்த பாம்பு அடுத்த ஜென்மத்தில் பரம பக்தனாக திகழ்வான். பிறகு அவதார புருஷனாக மறுபிறவி எடுத்து பக்தியை கோடானு கோடி ஜனங்களுக்கு பரப்பி ஓரிரு ஜென்மங்களை நம்மை அடைவான். சிவயோகியின் கனவில் பகவான் ஆக்ஞையிட்ட பிரகாரம் சிவயோகி சிவராத்திரி அன்று பழைய மரத்தடியில் ஜீவசமாதி என்று அறிவித்து விட்டார். கோயில் கமிட்டியாருக்கு இது எதிர்பாராத ஒரு திருப்பம். அஷ்டலக்ஷ்மியும் ஒருமித்து வந்து கொட்டியது போலாயிற்று. அந்த நிகழ்ச்சியை இரவு பகல் என்று பாராமல் எவ்வளவு மிகைப்படுத்த முடியுமோ அவ்வளவில் அதை செய்து பெரிய விளம்பரத்தையும் அதனால் பெருத்த வருவாயையும் புகழையும் தேடிக்கொண்டனர். பல பத்திரிகைகளில் அவர்கள் போட்டோக்கள் பிரசுரமாயின. நாட்டின் மூலை முடுக்கிலெல்லாம் அவர்களை தெரியாதவர்கள் இல்லை. காட்டுக்கோயில் இப்போது அருள்மிகு பாலகுஜாம்பாள் சமேத அகஸ்தீஸ்வரர் தேவாலயம் என்று பெயர் தாங்கி பெரும் கோபுரம், மண்டபங்கள், மொசைக்தரை, பளிங்கு கல் சுவர்கள், செப்பு தகடுகள் அடித்த துவதஸ்தம்பம் என்றபடி கம்பீரமாக பளபளவென்று காட்சி தந்தது. ஈஸ்வர சக்தி குறைந்ததால் காட்டுப்பகுதியில் திடுதிடுமென காட்டுத்தீ பரவுவதும் காட்டாற்றில் வெள்ளம் வருவது நின்றுவிட்டதால் மரங்கொடிகள் பட்டு போவதுமாக காடு சூன்ய நிலையில் போய்கொண்டிருந்தது. மிருகங்கள் பெரும்பாலும் கொல்லப்பட்டு விட்டதால் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அலைந்தன. கோயிலை சுற்றி மனிதர்கள் வந்து தங்க அநேக ரெஸ்ட் ஹவுஸ்களும், சிறு சிறு வீடுகளும், மல ஜலம் கழிக்க கழிவறைகளும், இன்னும் பலவித சௌகரியங்களும் ஏற்பட்டன. பெருத்த கூட்டம் கூடினால் அவர்களுக்கு சாப்பாடு, ஸ்நானபான வசதிகள் வேண்டியுள்ளதால் அதற்கான பல சிறு பெரிய ஹோட்டல்களும், டீ கடைகளும், பலவித அங்காடிகளும் ஏற்படலாயின.
கார் போன்ற வாகனங்களில் வருவோரும் கால்நடை பஸ்ஸில் வருபவருமான ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் தினந்தோறும் வந்து போயினர். பணப்புழக்கம் எக்கச்சக்கமாகிவிட்டதால் மனிதன் மனதில் காழ்ப்பு உணர்ச்சியும் போட்டி மனப்பான்மையும் கட்சி பிரதிகட்சி கோட்பாடுகளும் உருவாயின. கமிட்டி மெம்பர்களுக்குள் அபிப்பிராய பேதம் கிளம்பி ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும் நிலை வந்து பெரும் பகுதி பணம் கணக்கில் வராமல் யாரிடம் சிக்கியது என்பது தெரியாமல் மறைந்து விட்டது. கமிட்டியை கலைக்க வேண்டிய நிர்பந்தமும் பண மோசடி ஊழல் என்ற தலைப்பில் பத்திரிகைகளில் செய்தி வருவதுமாக கோயில் வேளையில் ஒரு பகுதி செய்து முடிக்காமல் நின்றுவிட்டது. சந்தர்ப்பவாதிகளும் நாஸ்திகர்களும் இதுவே தருணமென்று ஊடுருவி வேறு கமிட்டியை ஏற்பாடு செய்து கொண்டனர். பரம நாஸ்திகர்கள் எல்லாம் கோயில் திருப்பணி கமிட்டியில் இடம்பெற்று ஆஸ்திகர்களாக நடிப்பதை பார்த்த பாமரர்கள், ஆஹா, அகஸ்தீஸ்வரரின் மகிமையே மகிமை, பிரதிஷ்டையாவதற்கு முன்பாகவே எத்தனை பேரை ஆஸ்திகர் ஆக்கிவிட்டார் என்று பேசிக்கொண்டனர். பெரிய பெரிய உண்டியல்கள் கோயிலின் முன்புறம் வைக்கப்பட்டன. மறுபடியும் பாக்கி திருப்பணிக்காகவும் சமாதி மண்டபத்திற்காகவும் கும்பாபிஷேகத்திற்காகவும் பணவசூலை தீவிரமாக்கினர். எங்கும் பொய்யும் புனை சுருட்டும் சூதும் வாதும் தலை விரித்தாடின. பாமரர்களும் பக்திமான்களும் நமக்கேன் வம்பு, சிவ சொத்து குலநாசம் என்று சொல்லிக்கொண்டு இந்த விவகாரங்களிலிருந்து ஒதுங்கி போயினர். பக்தி நிலைக்கு ஒவ்வாத அநேக இனங்களில் பணம் செலவழிக்கப்பட்டு ஒருவாறாக அகஸ்தீஸ்வரரின் ஆலய கும்பாபிஷேகம் வெகு ஆடம்பரமாக பகட்டான முறையில் நடந்தேறியது. ஒரு சில முக்கியஸ்தர்கள் முன்னிலையிலும் தலைமையிலும் தயவிலும் அகஸ்தீஸ்வரர் தன் யதாஸ்தானத்தில் ஆரோகணிக்க வேண்டியதாயிற்று. காட்டில் கேட்பாரற்று கிடந்த சாமிக்கு அடித்த யோகத்தை பார்த்தாயா ஐயா? என்ன கூட்டம், என்ன வசூல்! அடேங்கப்பா, எப்படி கோயிலை இழைச்சிட்டாங்க! சாமிக்கும் சுக்கிரதசை வந்தாதான் அது ஜொலிக்குது. உண்டியில் வசூலே தினம் 1 லகாரத்தை தொடுகிறதாமே. என்னத்தான் சுவாமியின் சக்தி இருந்தாலும் மனிதன் தயவும் வேண்டியிருக்கு என்று அநேகர் பேசிக்கொண்டனர். உண்டியல் வசூல் மற்ற இனங்களில் வந்த பணத்தில் கையாளல் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு சில கொலைகளும் லஞ்ச ஊழலும் தலை தூக்கின. சாமியை தரிசிக்க டிக்கெட் முறையும் அர்ச்சனை ஆராதனைகளுக்கு பணம் வசூலிக்கும் முறையும் அமலுக்கு கொண்டு வந்து பாமரர்களும் பணவசதியற்றவரும் சாதுக்களும் பக்திமான்களும் உள்ளே நுழைவது தடுக்கப்பட்டது. அர்ச்சகர்களும் கோயில் சிப்பந்திகளும் தரிசனார்த்திகளிடமிருந்து பிரத்யேக பண பிரயோஜனத்தை எதிர்பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு தரிசனம் பண்ணி வைத்தனர். மொத்தத்தில் அருள்மிகு அகஸ்தீஸ்வரரும் அம்பிகையும் கோயில் அர்ச்சகர் சிப்பந்திகள் கமிட்டியாராக இவர்களின் அருளில் மிருக காட்சி சாலையில் அடைக்கப்பட்ட மிருகங்கள் போல் காலம் தள்ள வேண்டியதாயிற்று. ஈஸ்வர சக்தியற்ற நிலையானதால் உட்புகுந்த தீய சக்திகள் உச்சக்கட்டத்தை அடைந்து தம் திருவிளையாடல்களை புரிந்தன. அடர்ந்து செழிந்த காடு படுசூன்யமாகி மாறி எங்கும் ஜனசந்தடியில் மாட்டிக்கொண்டது. பாமரனுடைய கொஞ்ச நஞ்ச பக்தியெல்லாம் பணத்தை கொண்டு எடை போடுவதாயிற்று. எங்கும் பணம், எதற்கும் பணம், பணமே கடவுள் என்ற நிலையில் முடிந்ததால் லஞ்சமும் வஞ்சமும் பேயாட்டம் ஆடின. நாட்டில் எப்போதுமில்லாத இயற்கை உற்பாதங்கள் ஏற்படலாயின. மழை சரிவர இல்லாமல் தானிய பஞ்சமும் பற்றாக்குறையும் ஏற்பட்டன. காலமற்ற காலத்தில் பெய்யும் அதிக மழையால் வெள்ளக்கொடுமையும் ஏற்பட்டது. பல ஆறுகள் உடைப்பெடுத்தன. பேய் காற்றும் புயல் காற்றும் அடிக்கடி அடித்து அசுரவேகத்தில் ஜனங்களையும் கால்நடைகளையும் அழித்தது. வறட்சி பணியிலும் வெள்ளப்பணியிலுமேயே ஜனங்கள் பாதி நேரம் விழுங்கப்பட்டது. கடல் கொந்தளித்து நாட்டினுள் புகுந்து பல உயிர்களை கொள்ளை கொண்டது. இதுவரை கேட்டிராத பலவித கேன்சர் போன்ற கொடிய நோய்களும் தொத்து வியாதிகளும் பரவி ஜனங்களை சின்னாபின்னமாக்கி எங்கும் வைத்தியர்களும் ஆஸ்பத்திரிகளுமாக காட்சியளித்தன. சண்டையும் சச்சரவும் நாணயமற்ற தன்மையும் எங்கும் பரவி கொலை, களவு, அகால மரணம், துர்மரணம், கற்பழித்தல், விபச்சாரம், குலாச்சாரம் கெடல் போன்ற பலவித கொடுமைகளில் ஜனங்கள் சிக்கி அல்லல் பட்டனர். கோர்ட்டும் வியாஜ்யமும் சர்வசாதாரணமாயின. எதை தின்றால் பைத்தியம் தெளியும் என்ற ரீதியில் பலவித இன்னலால் மன நிம்மதி பூர்ணமாய் இழந்த மனித இனம் அகஸ்தீஸ்வரர் கோயிலை நாடி ஓடின. பல கோடி குறைகளை அவர் பாதத்தில் தினந்தோறும் கொட்டினர். பக்த பராதீனனான பகவானும் அம்பிகையும் இந்த அவலத்தை பார்த்து மனித இனம் போலி பக்தியிலும் தம் 6வது அறிவை சரிவர உபயோகிக்காமல்
தானாகவே வலுவில் இந்த தீய சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு இதுதான் சொர்க்கம் என்று நினைத்ததின் பலனல்லவா? எது தூய பக்தி, எது ஈஸ்வர நிலை, எதை செய்தால் ஈஸ்வர அனுக்கிரகம் பூர்ணமாய் பெறலாம் என்பதை ஆராய்ந்து அறியாமல் பணம், பகட்டும், பதவி போன்ற மோகத்தில் சிக்கி இப்படி பரிதவிக்கிறார்களே. இந்த சமுத்திரத்தில் எத்தனை வித நீர் வாழும் இனம் மனிதனை விட பல மடங்கு வலிமை உருவம் படைத்த திமிங்கிலம், சுறாமீன், கடல் ராட்சதன் போன்றவை வசிக்கின்றன. இவைகள் கள்ளம் கபடமற்ற நிலையில் நம்மை பூஜிக்கவில்லையா? இவையெல்லாம் ஒன்றாகத்தானே இங்கு வசிக்கின்றன. ஏன் இந்த மனித இனம் மட்டும் தனியே இயற்கையுடன் ஒட்டாமல் இயங்குகிறது? பகுத்தறிவை உபயோகித்து பக்குவ நிலை அடைய வழி தேடாமல் பாகுபாட்டை உண்டாக்கி ஈஸ்வர சக்தி தங்களிடம் தங்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தி கொண்டுள்ளனரே. தங்கள் இனத்திலேயே ஜாதி, மதம், தேசம், பாஷை என்று எத்தனை பாகுபாடுகள்! ஒரு தேசத்தவர் மற்ற தேசத்தவரை அழிக்க வல்லவோ ஆயுதங்களை குவித்து கொண்டுள்ளனர் என்றெல்லாம் நினைத்து நினைத்து பச்சாதாபப்பட்டனர். அகஸ்தீஸ்வரரின் மூலம் மனித இனத்திற்கும் அனுகிரகிக்க வேண்டும் என்ற பகவானின் எண்ண பிரதிபலிப்புதான் தற்போது சக்தியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பூரண கலையுடன் பகவான் அதில் எழுந்தருளி மனித இனத்திற்கும் அருள் புரிய நெடுங்காலமாய் காத்திருக்கிறார். மனித இனம் அதை புரிந்து கொண்டு அன்பு, தயை, சத்தியம், அஹிம்சை, தர்மம், தன்னலமற்ற சேவை, தூய பக்தி என்ற நிலையில் தங்களை மாற்றிக்கொண்டு ஈஸ்வர சக்தியை ஆராதிக்கிறோம், அதை உண்டாக்கவில்லை என்ற மனப்பான்மையுடன் எப்போது இயங்கப் போகிறார்கள் என்று சதா கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறான் பகவான். இந்த நிலை மாறுமா? மனிதன் நிம்மதியாக வாழ்வானா? இப்பொழுது நீங்களே யோசித்து சொல்லுங்கள். கடவுளுக்கு யோகம் அடிக்குதா, சுக்கிரதசை வரும்போதுதான் அது ஜொலிக்குதா என்பதை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, இத்துடன் ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிகள் எழுதி அருளிய திருக்குமரன் அடியார் புராணம் முதல் பாகம் இனிதே முடிவடைகிறது. அடுத்து 2ஆம் பாகத்தில் சந்திக்க பகவானை பிரார்த்திக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.